இந்த வீடியோவில் போனஸ் அப்படின்ற அந்த கார்ப்பரேட் ஆக்ஷன்னால என்ன மாதிரியான இம்பாக்ட் இருக்கும் அப்படின்றத டீட்டெயிலாக பார்க்கலாம். போனஸ் அப்படின்றது ஒரு ஷேர் ஹோல்டருக்கு அந்த கம்பெனிக்கு இருக்கக்கூடிய ஃப்ரீ ஷேர் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இதனால ஷேரில் ஏதாச்சும் இம்பாக்ட் இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா எந்த விதமான இம்பாக்ட்டும் கிடையாது. ஒரு கம்பெனி போனஸ் கொடுக்கறது நல்லதா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ், நல்லது தான். எதனால ஒரு கம்பெனி போனஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒன்று, அந்த கம்பெனியில் நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்துட்டு இருக்கு, அதனால அந்த கம்பெனியோட ஷேரை வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா ஒரு ஃப்ரீ ஷேர் கொடுத்து இருக்கிற ஷேர் ஹோல்டருக்கு ஒரு ரிவார்ட் மாதிரி வந்து கொடுப்பாங்க. ஸோ இதனால ஃபண்டமெண்டலாக ஏதாச்சும் சேஞ்ச் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா எஸ், சேஞ்ச் ஆகும். அதாவது இயர்னிங்ஸ் பர் ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா டைல்யூட் ஆகும், அதாவது குறையும். இதனால ஒரு சில இன்வெஸ்டர்ஸ் மத்தியில் வந்து பார்த்தீங்கன்னா கான்ஃபிடன்ஸ் வந்து குறையவும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால தான் போனஸ் கொடுக்கும்போதும் ஒரு சில வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் ப்ரைஸ் வந்து அந்த ரேட்டை விட இன்னும் கொஞ்சம் வந்து கீழே போகும். ஆனால் போனஸ் கொடுக்கறதுனால என்னோட பணம் இன்க்ரீஸ் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா அது ஆகாது. நீங்கள் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்களோ அதே பணம் தான் இருக்கும். உதாரணத்துக்கு இன்ஃபோசிஸ் அப்படின்ற அந்த ஸ்டாக்கு October 15, 2024 அப்போ 1:1 போனஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது நீங்கள் ஒரு ஷேர் வச்சுருந்தீங்க அப்படின்னா ஒரு ஷேர் ஃப்ரீ. அது எப்போத்துலேருந்து உங்களுக்கு கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா November 1 ஸோ அந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா November 1 முன்னாடி ஸ்டாக் ப்ரைஸ் வந்து 1900 அப்படின்ற மாதிரி ப்ரைஸில் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. போஸ்ட் போனஸ், அதாவது போனஸ் கொடுத்ததுக்கு அப்புறமா அந்த ப்ரைஸ் எவ்வளோ அட்ஜஸ்ட் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா 950, அதாவது 950 ருபீஸ்க்கு வந்து அட்ஜஸ்ட் ஆகிடுச்சு. ஸோ இந்த இடத்துல நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது, இன்ஃபோசிஸ் ஷேர் 1900 அப்படின்னு அந்த ப்ரைஸ்லேருந்து 950க்கு வந்து டவுன் ஆச்சு. இதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, உங்ககிட்ட ஒரு ஷேர்லேருந்து இப்போ 2 ஷேராக இருக்கும். நீங்கள் 10 ஷேர் வச்சுருந்தீங்கன்னா 20 ஷேராக இருக்கும். ஸோ போனஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா அது ஷேர் ஹோல்டருக்கு நல்லது தான். ஆனால் அந்த டைமில் உங்களோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகாது, ஆனால் உங்ககிட்ட இருக்கக்கூடிய குவான்டிட்டிஸ் இன்க்ரீஸ் ஆகும். இதுதான் நீங்கள் போனஸில் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஸ்ப்ளிட் அப்படின்ற அந்த கான்செப்ட் உங்களோட ஒரு ஷேரை வந்து 2 ஷேராக வந்து மாற்றிடும். இதனால உங்களோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய் இருக்கக்கூடிய ஷேர் வந்து 50 ரூபாயை வந்து குறைஞ்சிரும். இந்த ஸ்பிளிட் வந்து கம்பெனி எப்படி அனௌன்ஸ் பண்ணுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி வந்து ஆக்ட் ஆகும். உதாரணத்துக்கு ஒரு கம்பெனி வந்து 2:1 அப்படின்ற அந்த ஒரு ஸ்பிளிட் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா, உங்ககிட்ட ஒரு ஸ்டாக் இருக்குது அப்படின்னா அது 2 ஸ்டாக்காக வந்து மாறிடும். இதுலேயுமே போனஸ் மாதிரி உங்களோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகாது. நீங்கள் 10,000 ரூபா இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்களா அதே 10,000 தான் இருக்கும். ஆனால் உங்ககிட்ட 10 ஸ்டாக் இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல 20 ஸ்டாக்காக வந்து மாறிடும். இதை ஒரு எக்ஸாம்பிளோட பார்ப்போம். பஜாஜ் ஃபினான்ஸ் லிமிடெட் அப்படின்ற இந்த ஸ்டாக்கு February 2025 அப்போ 2:1 ஸ்பிளிட் வந்து கொடுத்துருந்தாங்க. அது எப்போ எஃபெக்டிவ் ஆகுதுன்னா March 5. ஸோ ஸ்டாக் ப்ரைஸ் வந்து இந்த ஸ்பிளிட்டுக்கு முன்னாடி 7,000 ரூபா அப்படின்ற ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. இந்த ஸ்பிளிட்டுக்கு அப்புறமா 3,500 ரூபா அப்படின்ற அந்த ப்ரைஸில் ட்ரேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ யாரெல்லாம் வந்து 10 ஸ்டாக் வச்சுருக்காங்களோ அவங்களுக்கு 20 ஸ்டாக்காக வந்து காட்டும். ஸோ ப்ரைஸுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 7,000 ரூபாயிலேருந்து இப்போ 3,500 ரூபாயாக இருக்கும். ஆனால் அவங்க 30,000 இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அதே 30,000 தான் காட்டும். குவான்டிட்டி மட்டும் தான் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஸோ அப்போனா எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு பெரிய கேள்வி என்னென்னா, போனஸும் ஸ்பிளிட்டும் ஒரே மாதிரி தானே இருக்குது, இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்? போனஸில் வந்து நமக்கு எக்ஸ்ட்ரா ஷேர் வந்து கிடைக்குது, ஸ்பிளிட்டில் வந்து இருக்கக்கூடிய ஷேரே வந்து ஸ்பிளிட் ஆகுது. ஆனால் இதில் 90% ஆஃப் மக்கள் வந்து ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்குது அப்படின்ற மாதிரி புரிஞ்சுப்பாங்க. ஏன்னா இந்த இடத்துல எனக்கு குவான்டிட்டி தான் இன்க்ரீஸ் ஆகுது, வேறு எந்த டிஃப்ரென்ஸுமே இல்லைன்னு சொல்லிட்டு. ஆனால் போனஸில் உங்களுக்கு ஃபேஸ் வேல்யூ அப்படின்ற அந்த கான்செப்ட் சேஞ்ச் ஆகாது. உதாரணத்துக்கு இண்டஸ்இண்ட் பேங்க் அப்படின்ற அந்த கம்பெனியோட ஃபேஸ் வேல்யூ வந்து 10 அப்படின்ற மாதிரி இருக்குது அப்படின்னா அந்த ஸ்டாக்கில் எத்தனை வாட்டி போனஸ் கொடுத்தாலுமே அந்த ஃபேஸ் வேல்யூ மாறவே மாறாது. ஆனால் அதே இண்டஸ்இண்ட் பேங்க்கில் ஸ்பிளிட் வந்து 2:1 அப்படின்ற மாதிரி கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த ஃபேஸ் வேல்யூ 10லேருந்து 5 ஆகிடும். ஃபேஸ் வேல்யூ மாறினா ஒரு இன்வெஸ்டருக்கு என்ன பிரச்சனை, இல்லைனா ஷேர் ஹோல்டருக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா எஸ், பிரச்சனை இருக்குது. இந்த ஃபேஸ் வேல்யூ வச்சு தான் உங்களுக்கு எவ்வளோ டிவிடெண்ட் ஈல்டு கிடைக்கும் அப்படின்றது தீர்மானிக்கப்படுது. ஸோ ஃபேஸ் வேல்யூ குறைய குறைய உங்களுக்கு ஒரு கம்பெனியிலேருந்து டிவிடெண்ட் ஈல்டு வந்து குறைய வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ ஒரு கம்பெனியில் போனஸ் கொடுத்தா நல்லது, அதே கம்பெனியில் ஸ்பிளிட் அதிகமாக கொடுக்குறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அது உங்களோட டிவிடெண்ட் வேல்யூவை ஃபியூச்சரில் குறைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு புதுசாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் நியூ அண்ட் யூஸ்ஃபுல் அப்படின்ற மாதிரி டைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ரைட்ஸ் இஷ்யூனா என்ன அப்படின்றத டீட்டெயிலாக வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். பொதுவாக ஸ்டாக் மார்க்கெட்டில் பணத்தை வந்து ரைஸ் பண்ணுறதுக்கு பல வழிகளில் வந்து இருக்குது. உதாரணத்துக்கு IPO மூலிமா ஃபர்ஸ்ட் டைமாக வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் லிஸ்ட் ஆகிட்டு அது மூலிமா வந்து பணத்தை திரட்டி அந்த பணத்தை வந்து பார்த்திங்கன்னா கம்பெனி வந்து யூஸ் பண்ணிப்பாங்க. அதுக்கப்புறமா ஸ்டாக் மார்க்கெட்டில் ட்ரேட் ஆகிருக்கிறது எல்லாமே கம்பெனிக்கு வந்து போகாது, எல்லாமே வந்து செகண்டரி மார்க்கெட்டில் நம்மள மாதிரி ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் நம்ம பை அண்ட் செல் வந்து பண்ணிகிட்டு இருப்போம். இதை தாண்டி அதே கம்பெனிக்கு, உதாரணத்துக்கு டாடா ஸ்டீல் அப்படின்ற அந்த கம்பெனிக்கு வந்து பண தேவை இருக்குது, அவங்க வந்து கடன் வாங்க போகிறது இல்லை அப்படின்னா ரைட்ஸ் இஷ்யூ மூலிமா எக்ஸ்ட்ரா ஷேர்ஸ் வந்து இருக்கிற ஷேர் ஹோல்டருக்கு வந்து கொடுத்து அது மூலிமா வந்து பணத்தை திரட்டலாம். இதனால் கம்பெனி வந்து கடன் வாங்கி அந்த கடனுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து கட்ட தேவையில்லை. ஸோ இதனால தான் ஒரு சில கம்பெனி வந்து ரைட்ஸ் இஷ்யூ வந்து போகிறாங்க.
இந்த ரைட்ஸ் இஷ்யூனால ஒரு ஷேர் ஹோல்டர் ஆர் இன்வெஸ்டருக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா, அந்த ஸ்டாக்கை நீங்கள் டிஸ்கவுண்டட் ப்ரைஸில் வாங்க வாய்ப்பு இருக்குது. உதாரணத்துக்கு டாடா ஸ்டீல் அப்படின்னு அந்த கம்பெனி டிசம்பர் 2024 அப்போ ரைட்ஸ் இஷ்யூ வந்து போட்டிருந்தாங்க. அது எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1:4. அதாவது 4 ஸ்டாக்கு நீங்கள் டாடா ஸ்டீல் வச்சுருக்கீங்க அப்படின்னா ஒரு ஸ்டாக் வந்து நீங்கள் ஆஃபர் ப்ரைஸில் வாங்கலாம். டிசம்பர் 2024 அப்போ டாடா ஸ்டீல் ட்ரேட் ஆகிட்டு இருக்கக்கூடிய ப்ரைஸு 150 ருபீஸ். ரைட்ஸில் அவங்க ஆஃபர் ப்ரைஸாக கொடுத்தது 120. ஸோ டாடா ஸ்டீல் நீங்கள் ஹோல்ட் பண்ணியிருக்கீங்க, லாங் டேர்மில் நீங்கள் ஹோல்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த ரைட்ஸ் இஷ்யூவில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணிவிட்டு உங்களால் வந்து 150 ரூபா இருக்கக்கூடிய அந்த ஸ்டாக்கை வந்து 120 ரூபாவில் வந்து வாங்க முடியும். அந்த ரைட்ஸ் இஷ்யூ எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணுறது அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா, உங்கள் ப்ரோக்கரேஜ் ஆப்லேயே ரைட்ஸ் இஷ்யூ அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களால் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். ஸோ அப்படின்னா ஒரு கம்பெனியில் ரைட்ஸ் இஷ்யூ பண்ணுறாங்கன்னா அது நல்லதான்னு கேட்டிங்கன்னா ஓரளவுக்கு நல்லது. ஏன்னா அந்த கம்பெனி கடன் வாங்காமல், அதாவது ஷேர் ஹோல்டர் மத்தியிலே அந்த பணத்தை வந்து திரட்டி கம்பெனிக்கு வந்து யூஸ் பண்ணிப்பாங்க. ஆனால் ஒரு விதத்தில் கெட்டது அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஏன்னா வந்து ஸ்டாக் வந்து டைல்யூட் ஆகும். ஆல்ரெடி ஒரு 1,00,000 ஷேர்ஸ் வந்து ஃப்ளோட்டிங் மார்க்கெட்டில் இருக்குது அப்படின்னா இதனால் கண்டிப்பாக வந்து ஒரு 1,50,000 ஷேர் வரும். இதனால் வந்து ஏர்னிங்ஸ் பர் ஷேர் வந்து குறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் இன்வெஸ்டர்ஸ் மத்தியில் கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் வந்து குறைஞ்சு இதே டாடா ஸ்டீல் வந்து ரைட்ஸ் இஷ்யூ போகும்போது 150 ரூபாவில் வந்து அந்த ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 145 to 140 வரையும் கீழே வந்து போச்சு. ஸோ ரைட்ஸ் இஷ்யூ அப்படின்றது ஒரு விதத்தில் கம்பெனிக்கு நல்லதாக இருந்தாலுமே ஷேர் ஹோல்டர் மத்தியில் வந்து அந்த ஸ்டாக்கு நிறைய ரைட்ஸ் இஷ்யூ போகிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களோட கான்ஃபிடன்ஸை குறைக்கும். ஸோ இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி நான் நம்புறேன். டிவிடெண்ட் அப்படின்றது ஒரு ஷேர் ஹோல்டருக்கு அந்த கம்பெனி கொடுக்கக்கூடிய ஒரு ப்ராஃபிட் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அதை வந்து லிட்டரலாக கேஷாக வந்து கொடுப்பாங்க. உதாரணத்துக்கு டிசிஎஸ் அப்படின்ற அந்த கம்பெனி ஒரு வருஷமும் 1000 கோடி ரூபா வந்து ப்ராஃபிட் வந்து பண்ணுறாங்க. அந்த கம்பெனியில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கம்பெனி டிவிடெண்ட்டாக வந்து ஒரு வருஷத்துக்கு 10% வந்து கொடுக்குறாங்க. அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் எவ்வளோ ஷேர்ஸ் வந்து வச்சுருக்கீங்களோ அதில் டிவிடெண்ட் ஈல்டு வந்து ஃபேஸ் வேல்யூ வச்சு கால்குலேட் பண்ணிவிட்டு உங்களுக்கு அந்த ஷேரோட மதிப்புக்கு ஏற்ற மாதிரி டிவிடெண்ட்டை வந்து கொடுப்பாங்க. இந்த டிவிடெண்ட் கான்செப்ட் எப்படி ஒர்க் அவுட் ஆகுது, அதை எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க அப்படின்றத டீட்டெயிலாக நம்ம ஆல்ரெடி வந்து ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அதை செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ இந்த டிவிடெண்ட் அப்படின்ற அந்த விஷயமும் கார்ப்பரேட் ஆக்ஷன்ஸ் கூட தான் வரும். ஸோ நீங்கள் எந்த ஸ்டாக்கை ஹோல்ட் பண்ணியிருந்தாலும் சரி, அந்த ஸ்டாக்கில் டிவிடெண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா ஸ்க்ரீனர் அப்படின்ற அந்த வெப்சைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்ற அந்த செக்ஷனுக்கு கீழே அந்த கம்பெனி டிவிடெண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா உங்களுக்கு அனௌன்ஸ்மெண்ட்டாக வந்து தெரியும். இதை தாண்டி டிவிடெண்டில் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம், ஒரு கம்பெனி நீங்கள் ஹோல்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த கம்பெனி எக்ஸ் டிவிடெண்ட் டேட் அப்படின்ற மாதிரி ஒரு டேட் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அந்த டேட்டுக்கு முன்னாடி நீங்கள் அந்த ஸ்டாக்கை வச்சுருந்தா மட்டும்தான் நீங்கள் அந்த டிவிடெண்ட்டுக்கு எலிஜிபிள். இல்லைன்னா உங்களுக்கு டிவிடெண்ட் வந்து அந்த ஸ்டாக்கில் கிடைக்காது. ஒரு கம்பெனியில் டிவிடெண்ட் கொடுக்கறதுனால ஸ்டாக் ப்ரைஸு மேலே இல்லைனா கீழே போக வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிங்கன்னா எஸ். எப்போவுமே ஒரு ஸ்டாக்கில் டிவிடெண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஸ்டாக் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா கீழே போகும். முக்கியமாக அந்த எக்ஸ் டிவிடெண்ட் டேட் அன்னைக்கு அந்த ஸ்டாக் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா கீழே போகும். எதனால் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒரு கம்பெனி எப்படி ஷேர் ஹோல்டருக்கு டிவிடெண்ட் வந்து கொடுக்குறாங்க, அதாவது அவங்கக்கிட்ட ரிசர்வில் இருக்கக்கூடிய கேஷை தான் ஷேர் ஹோல்டருக்கு வந்து ஒரு டிவிடெண்ட் ஈல்டாக வந்து கொடுக்குறாங்க. அப்போனா அவங்க கம்பெனி இருக்கக்கூடிய ரிசர்வில் இருக்கக்கூடிய கேஷ் வந்து குறையும் இல்லையா? அப்போனா ஷார்ட்டர் டேர்மில் அந்த கம்பெனிக்கு க்ரோத்துக்கு தேவையான பணம் வந்து பார்த்திங்கன்னா இல்லாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ கம்பெனியில் இருக்கக்கூடிய கேஷ் ரிசர்வ் எடுத்து டிவிடெண்டாக வந்து கொடுக்குறதுனால அந்த ஒரு நாள் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக எந்த ஒரு ஸ்டாக்காக இருந்தாலும், அதாவது எக்ஸ் டிவிடெண்ட் டேட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நாளில் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி எந்தெந்த டேட்லலாம் வந்து டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்களோ அந்த டிவிடெண்ட் டேட் அப்போல்லாம் வந்து கண்டிப்பாக அந்த ஸ்டாக் ப்ரைஸ் கீழே விழுந்திருக்கும். இதை ஒரு எக்ஸாம்பிளோட சொல்லணும் அப்படின்னா ஹெச்யூஎல், அதாவது இந்துஸ்தான் யூனிலிவர் அப்படின்ற அந்த கம்பெனி November 5, 2024 அப்போது டிவிடெண்ட் வந்து ஒரு ஷேருக்கு 19 rupees அப்படின்ற மாதிரி வந்து கொடுக்குறாங்க. ரெக்கார்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா November 15. ஸ்டாக் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் டேட் அப்போது, அதாவது November 14 அப்போது 2500 ரூபா. அந்த ஸ்டாக்கு November 15 அப்போது 2481 ரூபாயாக கீழே விழுந்துடுச்சு. ஸோ இந்த இடத்துல நீங்கள் லிட்டரலாக பார்த்தீங்கன்னா ஹெச்யூஎல் அப்படின்றது கம்பெனி 19 ரூபா வந்து டிவிடெண்ட் என்னைக்கு கரெக்டாக வந்து கொடுக்குறாங்களோ அன்னைக்கு ஸ்டாக் ப்ரைஸ்லேருந்து 19 ரூபா வந்து போயிட்டு ஸ்டாக் ப்ரைஸ் 19 ரூபா கீழே விழுந்திருக்கு. இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் எல்லா ஸ்டாக்லையுமே வந்து பார்க்கலாம். எந்தெந்த ஸ்டாக்லாம் வந்து 10 ரூபா டிவிடெண்ட் கொடுத்துருக்கோ கரெக்டாக அந்த டிவிடெண்ட் ரேட் அப்போ அந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா 10லேருந்து 12 ரூபா கீழே விழுந்திருக்கும். அதே மாதிரி 5 ரூபா அந்த ஸ்டாக் வந்து டிவிடெண்டாக இஷ்யூ பண்ணுறாங்கன்னா அதே மாதிரி அந்த ஸ்டாக் ப்ரைஸில் 5 ரூபா வந்து குறைஞ்சிருக்கும். ஸோ இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு புதுசாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் நியூ அண்ட் யூஸ்ஃபுல் அப்படின்ற மாதிரி டைப் பண்ணுங்கள். எத்தனை பேர் புதுசாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு அப்படின்ற மாதிரி நான் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இனி நீங்கள் வச்சிருக்கக்கூடிய ஸ்டாக்கு எக்ஸ் டிவிடெண்ட் அன்னைக்கு கீழே விழுந்தது அப்படின்னா பயப்பட வேணாம். இது ரெகுலராக நடக்கக்கூடிய ஒரு விஷயம்தான்.